செய்யக்கூடிய அந்த கர்த்தா இவை அனைத்தையுமே ஒரு வாழ்வியலோடு அது ஒப்பீடு செய்கிறது. அப்ப அந்த ரதத்தை மேனுஃபேக்சரிங் பண்ணி தயார்படுத்தி அதை தத்துவார்த்தமாக உலக மக்கள் இந்த ரதத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சூட்சுமான அந்த அறிவை அந்த ரதத்தில் அவர்கள் அமைத்தார்கள். அதனால அவர்கள் ரதக்கார பிராமணர் என்று போற்றப்பட்டது. அப்ப ரதம்னா என்ன, அப்ப ரதத்தில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ரதத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள், அந்த மரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த மரத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம், அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கும், ஒரு கிரக நிர்மாணம், ஒரு வீடு முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும், அதற்கு என்னென்ன பூஜைகள் செய்யணும், அது எங்க ஆரம்பிக்கணும், நைருதி பாகமா, ஈசான்ய பாகமா, பிரம்ம பாகமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, நம்ம எந்த மேத்தமெட்டிக்ஸ் கணிதத்தை பயன்படுத்தி இந்த கிரக நிர்மாணம், வீட்டு ஆலயம் நிர்மாணம் செய்யணும், அதற்கு இருக்கக்கூடிய அளவுகள் என்ன, அது மேத்தமெட்டிக்ஸ் மெட்ரிக் மேத்தமெட்டிக்ஸா இல்லை ஆயாதி மேத்தமெட்டிக்ஸா, நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுகோல் என்ன, அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு வீடு அப்படின்னா அதில் எத்தனை ஜன்னல் வைக்கணும், எத்தனை கதவு வைக்க வேண்டும், அந்த கதவு நிலவு அது எந்த மரத்தில் இருக்கணும், அப்போ அது எப்படி திறக்கணும், எப்படி மூடணும், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பயிற்சி முகாம். அப்போ ஒரு நிலவு வைக்கிறோம், நிலவுக்கால் வாசக்கால் வைக்கிறோம்னாக்கா அதற்கு நாம் என்னென்ன செய்யணும், எப்படி அந்த ப்ராசஸ் என்ன, அந்த ப்ரொசீஜர் என்ன,
இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு மரத்தை எப்படி கிரகணம் பண்ணணும், ஒரு மரத்தை எப்படி எடுக்கணும், அது எப்படி தச்சு கழிக்கணும், இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. இந்த ரதக்கார பிராமணர் என்று சொல்லக்கூடிய தச்சு கலைஞர்களுக்கு ஒரு நாள் பயிற்சி முகாம். இந்த பயிற்சி முகாமில் கணபதி ஸ்தபதி ஐயாவினுடைய பிரதான சீடன், முதன்மை சீடராக இருந்து இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்ட பெருந்தச்சர் மயன் வழி வந்த மாபெரும் மரக்கலைஞர் அப்பர் லட்சுமணர் அவர்களும் பிரம்மவித்யா குருகுலத்தின் ஆச்சாரியார் அவர்களும் இந்த பயிற்சி முகாமினை வழங்குவார்கள். ஸோ இந்த அரிய வாய்ப்பினை தச்சு கலைஞர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் மனையடி சாஸ்திரமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு மனை, அந்த ஒரு மனையில் அந்த கிரகம் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், இதனுடைய அந்த தச்சு கலைஞருடைய இந்த விஸ்வகர்மா ரதக்கார பிராமணர் என்று சொல்லக்கூடிய அவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு. இதில் வேதத்தின் மூலமாக வேத சாஸ்திரங்கள் எதையெல்லாம் வலியுறுத்தி கூறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் மயன் வழங்கிய மயமதம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதுபோல் விஸ்வகர்ம வாஸ்து சாஸ்திரம் முக்கியமாக இருக்கிறது. அதுபோல் சில்ப வித்யா ரகசிய உபனிஷத், வாஸ்து சூத்திர உபனிஷத், வேதங்கள், இதெல்லாம் நிறைய நமக்கு எஜுகேட் பண்ணுறது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஒளியூட்டக்கூடிய வாழ்க்கையாக, அறிவில் சிறந்த வல்லுநர்களாக திகழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ள தச்சு கலைஞர்கள் அனைவரையுமே அன்போடு அழைக்கின்றோம். இது காலை அதிகாலை தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வில் பி எஜுகேஷன், செகண்ட் செக்ஷன் வில் பி இன்டராக்ட். இது ஒரு சத்சங்கம் மாதிரி, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி நீங்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். வருக, தச்சுக்கலையின் நுட்பத்தை அறிந்து கொள்க. அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம்.